இந்த பட்டாசை ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர்ல சொல்லுவாங்க. இதோட மேனுஃபேக்சரிங் எப்படின்னு பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் இப்படி இருக்க அட்டைய இந்த ஃப்ளவர் பாட் ஷேப்க்கு எடுத்துட்டு வரும். செகண்ட், இதுல லோட் பண்ற கெமிக்கல் வெளியே வரக்கூடாதுன்றதுக்கு ஹெட் பொசிஷன்ல இந்த டிசி வந்து ஒட்டுறோம். பாட்டி, இதுக்கு பேர் என்ன? மண்ட டிசி. தேர்டு, இதுல கெமிக்கல் லோட் பண்றாங்க. ஃபோர்த்து, அங்க லோட் பண்ண கெமிக்கல் வெளியே வராம இருக்க அட்டை அடிச்சு இந்த மண்ணை வச்சு லாக் பண்றாங்க. இந்த லாக் பண்றது எதுக்காகனா, இந்த ஃப்ளவர் பாட்ஸை நம்ம பத்த வைக்கிறப்ப மேல ஓவர் ஃபோர்ஸ்ல வர்றப்போ கீழே இருந்து பிளாஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு. ஃபிஃப்த், அங்க லோட் பண்ணி லாக் பண்ணதை 1 day சன்லைட்ல ட்ரை பண்றோம். சிக்ஸ்த், செகண்ட் டே அங்க ட்ரை பண்ணதை இங்க ஹோல்ஸ் போட்டு திரி வைக்கிறாங்க. இந்த காடியோட திரும்ப ஒரு நாளைக்கு வெயில்ல காய வைக்கிறாங்க. செவன்த், தேர்ட் டே பிராண்ட் லேபிளிங். அட்டை வச்சு பாட்டம்ல ஒரு டிசி, டாப்ல ஒரு டிசி, ஃபைனலா பிராண்டை லேபிள் பண்ணிடுறோம். எயித்து, தேர்ட் டே அங்கே லேபிளிங் பண்ணதை ஃபோர்த் டே எப்படி காய வைக்கிறோம். நைன்த்து, 4 நாள் காய வச்சதுக்கு அப்புறம் 1.5 நாள் நிழல்ல வச்ச ப்ராடக்டை இந்த மாதிரி பாக்ஸ்ல 10 பீஸா வச்சு பேக் பண்றோம். இப்படி நம்ம நிழல்ல வைக்கல அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட டைமிங் வந்து கம்மியாயிரும். 10th, 5 பாக்ஸா வச்சு செலக்ஷன் பண்ணி ஃபைனலா பேக்கிங் பாக்ஸ்ல வச்சு பேக் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ போட்டதுக்கான முக்கியமான நோக்கமே ஃபியூ செகண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிற இந்த பட்டாசுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் எவ்வளோ மணி நேரம் அவங்களோட உழைப்பை கொடுக்குறாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றது தான். எங்கள் ஊரில் இந்த பட்டாசை புஸ்மானோன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன பேரில் சொல்லுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. பண்டிகையை கொண்டாடுங்க. பேருதான் எங்கும் இல்லை.